வாழ்க்கையில 2 விஷயங்களை பார்த்திருப்பீர்கள். ஒன்று மகிழ்ச்சியாக இருப்பதுதான் எல்லா வளத்தையும் ஈர்ப்பதற்கான வழி. இன்னொன்று கூச்சல் போடுறதாலயோ, ஆர்ப்பாட்டம் பண்றதாலயோ எந்த ஆசீர்வாதத்தையும் ஈர்க்க முடியாது. உள்ளார்ந்து ஒரு விஷயத்தை நேசிச்சா அது ஆசீர்வாதத்தை ஈர்க்கும். இந்த 2 கருத்துக்களையும் விளக்கக்கூடிய கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். வணக்கம். நான் உங்களுடன் தமிழ் மோட்டிவேஷனல் டாஸ்க் தொடர்ந்து நான் நல்ல கருத்துக்கள் உள்ள கதைகளை சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி கதைகள் பிடிக்கும்னா என்ன பின்பற்றிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த வரிசையில நான் சொல்லப் போற கதை ஒரு செல்வந்தரின் கதை. இந்த கதையில் ஒரு உணவகம் இருக்கு. அது ரொம்ப சிறிய உணவகம், நேர்மையான ஒரு மனிதரால நடத்தப்படுற உணவகம். அந்த உணவகத்துல பிரியாணி மட்டும்தான் கிடைக்கும். யார் அந்த உணவகத்தின் வழியாக கடந்து போனாலும் அவங்களை சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரியாணி மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனா பிரியாணி விலை நியாயமானதா இருக்கும். இந்த காரணத்தினாலேயே அந்த உணவகத்தை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அந்த உணவகம் ஒரு பிரபலமான உணவகமா இருந்தது. இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த உணவகத்தை பற்றி தெரிய வந்தது போல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தருக்கும் அத பற்றி தெரிய வருது. அந்த செல்வந்தருக்கு ஒரு நாளாவது அந்த கடைக்கு போகணும். அந்த கடையில கிடைக்கக்கூடிய பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையும் வருது. அதனால அவர் தன்னுடைய வேலைக்காரன கூப்பிடுறாரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் அந்த கடைக்கு போகலாம்னு சொல்லி அவன அழைக்கிறாரு. அத கேட்டதும் அந்த வேலைக்காரன் சொல்றான், "ஐயா, உங்களுக்கு அந்த கடை சரிப்பட்டு வராது. அது ரொம்ப சின்ன கடை. ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி வரும். உங்களால முடியாது. அந்த கூட்டமும் உங்களுக்கு ஆகாது." அந்த சமயம் அந்த செல்வந்தர் சொல்றாரு, "மத்தவங்களை வேணும்னா அவங்க காக்க வைக்கலாம். ஆனா நான் பெரிய செல்வந்தர். இந்த ஊர்லயே செல்வாக்கு மிகுந்த நபர். என்ன காக்க வைக்க மாட்டாங்க. எனக்கு நான் போனதுமே கொடுத்துருவாங்க. அதனால நீ கவலைப்படாத, என்ன கூட்டிட்டு போ." இதுக்கப்புறமும் வேலைக்காரனால மறுப்பு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அடுத்த நாளே கிளம்பியாச்சு. அடுத்த நாள் அந்த செல்வந்தர் பிரியாணி கடைக்கு போயாச்சு. அங்க போய் பார்த்தா, அவர் நெனைச்சத விடவும் அந்த கடை சின்னதா இருக்கு. அவர் நெனைச்சத விடவும் அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு. அந்த கடையில நெறைய பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க அங்க உட்கார்ந்து சாப்பிடுறத பார்த்தா, யாருக்கு வேணாலும் ஆசை வரும். அந்த அளவுக்கு ரசிச்சு, ருசிச்சு அந்த பிரியாணிய உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் இந்த செல்வந்தருக்கு ஆசை வருது. வரிசையில நிக்கிறாரு. இதுவரைக்கும் காத்திருக்கும் பழக்கம் அவருக்கு இல்லவே இல்லாததால அங்கிருந்த எல்லார்கிட்டயும் கோவப்படுறாரு. "நான் யார் தெரியுமா? எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமா? என்னோட ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் தெரியுமா? என்ன போய் இப்படி காக்க வைக்கிறீங்களே! என்னை முன்னாடி விடுங்க." அப்படின்னு அங்க நிக்கிறவங்க கிட்ட கத்துறாரு. ஆனா அங்க இருக்கிற யாரும் அவரு கத்துறத காது கொடுத்து கேக்குறதாவே இல்ல. வரிசையில நிக்கிறவங்க வரிசையில நிக்கிறாங்க. சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க. கடைக்காரரும் அவருடைய வேலையில மட்டும் கவனமா இருக்கிறாரு. இதெல்லாமே அந்த செல்வந்தரை மேலும் எரிச்சல் படுத்துது. அவர் நேரா போறாரு. அந்த கூட்டத்த விளக்குறாரு. அந்த உணவகத்தின் முதலாளி கிட்ட கோபத்துல சொல்றாரு, "நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்ன முதல்ல கவனிங்க. மத்தவங்கள எப்ப வேணாலும் கவனிச்சுக்கலாம். என்ன முதல்ல கவனிங்க." ஆனா அதுக்கு அந்த உணவகத்தின் முதலாளி ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு. "ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் வரிசைப்படி தான் உங்களுக்கு என் சேவைய தர முடியும். முன்னாடி வரவங்களுக்கு முன்னாடி, பின்னாடி வரவங்களுக்கு பின்னாடி. கால் வலிக்குதா? சோர்வா இருக்கா? அதோ அங்க ஒரு நாற்காலி இருக்கு. அதுல போய் உட்காந்துக்கோங்க. உங்க வரிசை எண்ண நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்." அதை கேட்டதும் அந்த செல்வந்தருக்கு கோபம் 2 மடங்கு ஆச்சு. அவர் நேரா போனாரு. அந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துகிட்டே புலம்பிக்கிட்டே அந்த உணவகத்த பார்த்தாரு. சொல்லப்போனா அங்க இருந்த யாருமே அவர கவனிக்கல. யாருமே அவர் கத்துறத ஆகட்டும், புலம்புறத ஆகட்டும் சட்டை செய்யல. அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து அவங்க உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள கவனிக்க கவனிக்க அந்த செல்வந்தரோட மனசுல ஒரு மாற்றம். அவருக்கு இப்படி தோணுச்சு. இங்க உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருமே உழைப்பாளிகள்.
கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உடல் முழுசும் வலியோட பசியோட அந்த இடத்துக்கு சாப்பிட வந்தவங்க. ஆனா அவரு அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றவரு. பசிக்காக இல்ல ருசிக்காக அந்த உணவகத்துக்கு வந்தவரு. அந்த செல்வந்தர் யோசிச்சாரு. நமக்கு கடவுள் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இறைவன் நம்ம மேல எவ்வளோ கருணையோடு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருந்த பிறகும் நம்ம ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு கூட பொறுமை இல்லாம இருக்கோம். இப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் முன்பாக ஒரு தட்டு வைக்கப்படுது. அந்த தட்டுல சுட சுட ஆவி பறக்க பிரியாணி இருக்கு. இவ்வளத்துக்கும் இவரோட வரிசை கூட அங்க வரல. வரிசை எண் வருவதற்கு முன்பாகவே இவருக்கான பிரியாணி இவரை வந்து சேர்ந்து விட்டது. அந்த தட்ட வச்சது வேற யாரும் கிடையாது. அந்த உணவகத்தின் முதலாளி தான். அந்த முதலாளி சொல்றாரு, "செல்வந்தரே உங்க அதிகாரத்துக்காகவோ, பணத்துக்காகவோ நான் இத கொண்டு வந்து வைக்கல. உங்க முகத்த பார்த்தேன். நீங்க பசியோட இருந்தீங்க. உங்கள் கண்கள் ஆகட்டும், மூக்காகட்டும், நாக்காகட்டும், இதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தது. அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட கேட்டேன் கொடுங்கன்னு சொன்னாங்க. உங்க பசிக்காக, உங்க தேடலுக்காக இத உங்களுக்காக கொண்டு வந்தேன்." அவர் இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போகவும், இந்த செல்வந்தருடைய கண்கள் கலங்கிருச்சு. அதிகாரத்தால, ஆர்ப்பாட்டத்தால, பேச்சால வாங்க முடியாததை, இது போன்ற வாழ்க்கையை பற்றிய புரிதலும், அவர் ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களை பற்றிய புரிதலும் அவருக்கு வாங்கி கொடுத்துருச்சு. இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த செல்வந்தர் மாரி தாங்க. நம்மள நெறைய பேரும் நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா, அது ரொம்ப நேரம் கிடைக்காம இருந்துச்சுன்னா, கத்துறது, கூப்பாடு போடுறது, ஆர்ப்பாட்டம் பண்றதுன்னு இருக்கும். இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்காது. மாறாக நாம் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றிய புரிதலும், நம்மிடம் இருப்பவற்றுக்கான நன்றி உணர்வும், நாம் விரும்பும் ஒன்றின் மீது நாம் வைக்கக்கூடிய பற்றுதலும், தேடலுமே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்க வல்லது. இந்த கதை அதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள்.